Hello friends, welcome back to KG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கோவா வைப்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பேபி மூணு வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இப்போ என்னன்னா வந்து எல்லாம் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 மணி கூட நம்ம இங்கேருந்து 3 மணி கூட நம்ம வந்து ஏர்போர்ட் போய் ரீச் ஆகணும். ஸோ அவ்வளோ தூரம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் 2 ஹவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு. சரி, அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம ரெசார்ட்லேயே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா? பார்த்தீங்களா, ஆல்ரெடி பிளானை போட்டாச்சு. ஸோ வந்து பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கேப், 5 மணி தானே ஃப்ளைட்டு, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. என்னென்ன பண்ண முடியும், எது பண்ண முடியும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஹெல்ப் கொடுத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் போதானே இருக்குது. டெய்லி ஹெல்ப் பண்ணிக்கணும் 9 மணிக்கு. ஆமாம் இன்னும் என்ன தரீங்களா, 10 மணிக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோன்னு லாஸ்ட்டு மிச்சம் மீதி இருக்கிறது தான் இருக்கும். கடைசியில் நம்ம கெலாக்ஸு சோக்கோஸ், என்னப்பா இது? சோக்கோஸு பால், அது ஒன்று தான் சாப்பிடும். எனக்கே வயிறு எரியும். நல்லா துண்ண வேண்டிய வயசில் சோக்கஸ் துண்ணு உட்காந்து. நம்ம தமிழ்நாட்டில் உப்புமா பேன் பண்ணால் கூட நம்ம கோவாவில் வந்து உப்புமா பேன் பண்ண மாட்டாங்க. டெய்லி உப்புமா தான். நீ என்னம்மா பண்ணு வேற போ, முட்டைனா வாங்கிக்கோ போ, வேறு எதுவுமே இல்லை. பண்ணு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவு இதெல்லாம் நம்ம சாப்பிடவே மாட்டேன். இது தீச்சி வச்சுக்கிறானுங்க. வேறு என்ன இது, ப்ரெட்டு ரோலாம், இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? சாப்பிடுவான், நான் சாப்பிட மாட்டேன், அது வேறு விஷயம். மஷ்ரூம் பொட்டாட்டோஸ் என்ன வேணும்? ஓ, இது எத்தாட்டில் வச்சுக்கிறாங்களா? சரி, இன்றைக்கி எனக்கு எழுதி வச்சுக்கிறது உப்புமா தான் சாப்பிடும். சாப்பிடாம சொல்லிட்டேப்பா. ஐயோ, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இட்லி வடை தோசைலாம் சாப்பிட்ணும்ப்பா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா சூப்பரா. ஏன்னா நேற்று சேமியா ஒரு மாதிரி இருந்துச்சு சேமியா. இது நீ எப்படியோ சாப்பிட போடல இவங்க செய்கிறத. ஓ, சேஃப்டிக்கு முட்டை சீஸ் ஆம்லெட்டு அந்த பாவம் வச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ணு கட் பண்ணியும் வச்சுட்டு பாவ் அப்படின்னுறாங்க. ஓகே, சாப்பிடுவோம். இது சாப்பிட்றாது, இது எனக்கு பைனாப்பிள் நாட் அலவுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்து போகிற டைமில் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன சொல்கிறது, டென்ஷன் போகிற டைமில் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் மெஸ்அப் ஆகினுக்குது மைண்டு. டைம் ஆச்சு, எக்ஸ்ட்ரா டைம் கேட்டால் கொடுக்கலாம் அவங்க. இல்லை சார் இன்னொருத்தர் வரணும்னு சொல்லிட்டு 11 o'clock செக் அவுட்டு எல்லாமே எடுத்து டப்புன்னு கொடுத்து அமிச்சிட்டோம் இப்போது. ஸோ இன்னொன்று என்ன ட்விஸ்ட்டுன்னா, நம்ம கார் பையா கால் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கார் கொஞ்சம் கொடுத்துட்டு வேறு கார் எடுத்துக்கோங்க, ஃபார்ச்சுனர் எடுத்துக்கோங்கன்றாங்க. பையா நாங்களே போயினுக்கிறோம் பையா, நீங்கள் என்ன பையா என்னன்னா, இல்லை பையா நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், தூரம் ஆகிடும் வர்றதுக்கு, அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு கோவாவுக்கு வந்து 3வது கார் வந்து நாங்கள் ஓட்ட போகிறோம். கார் போயிடுச்சு. கார் போய் வேறு லக்ஸரி வண்டி ஃபார்ச்சுனர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட் டே கார். பார்த்தீங்களா, ஒயிட் போர்டு கொடுத்துக்கிறாங்கப்பா, பயங்கரமாக இருக்குது காரு. ஃபார்ச்சுனரெல்லாம் ஓட்டிந்தே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வச்சு செய்வோம் இன்றைக்கி காரில். வேறு லெவல் தான், ஃபன்னு தான் இன்றைக்கி. எப்படி பார்க்குது இந்த காரு? இது லாரி, இது வந்து ஒரு மாதிரி கப்பலில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுற ஃபார்ச்சுனர். செம்மையாகுது. இது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா 8000 ரூபாய். இது நம்ம பையன் நம்மளுக்காக கொடுத்தாரு, அந்த கார் வேணாப்பா இது ஓட்டுங்க பரவாயில்ல, பெட்ரோல் போட்டு தரேன், ஃபியூல் போட்டு தரேன்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் நம்ம முடிவு பண்ணியிருந்தில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவாக நடக்குது. சரி, இதுதான் இன்னைக்கு ஜாலியாக ஓட்டி சுற்றணும்னு இருக்குது. ஜாலியாக சுற்றிட்டு கிளம்புவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் ஒரு கடையாக பார்த்தோம். ஓகேங்களா, அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு. பார்த்தோன்னா மேடம் வந்து அப்படியே இப்போ சிரிச்சு நின்றுச்சு. சரி, நான் கேட்டேன் வேணுமா அப்படின்னு. ஆமாம், சரி ஓகே இப்போ வாங்கிக்கோ அப்படின்னு இறக்கி விட்டு சரி கார் அங்கே பார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், இந்த மாதிரிலாம் போட முடியாமாடி?
இதோ இதுதான் செம்மையாக இருக்கு. போ பாரு போ. வாங்கியாச்சு ஜாலி தான் குஷி. நீ ஹாப்பியாக இருந்தால் அதை ஹாப்பி அவ்வளோதான். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும் சொல்லுங்கள். புள்ளியோ அம்மாவோ ஹாப்பியாக இருக்கனால தான் இந்த பேபி முன்னே வருது. இவங்களுக்காக செய்யலைன்னா வேறு யாருக்காக செய்ய போகிறேன்? அது சும்மா எதுவுமே கேட்கவே இல்லை. பார்த்து சிரிச்சிச்சு. கேட்டேன் வேணுமா? எஸ் அப்படின்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரில் ஏறலாம். கடல் போல இருக்கா இந்த காரு. 2 பேருக்கு என்ன ஜாலி பண்ணிட்டு நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயமெல்லாம். ஆனால் ஓகே, ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு இந்த கார் ஓட்டுறதுக்கு. நல்லா கடல் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காரு. ஒரு 2 நிமிஷம் வெளியே போயிட்டு வர்றதுக்கு ஊத்திச்சு. ஐ டோன்ட் லைக் திஸ் கிளைமேட். ஒரு 2-3 நாளா அப்படி இருக்கு. மத்த நாள் நல்லா தான் இருந்துச்சு. கரெக்ட். ஓகே போவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லக்கேஜ் செக்இன்க்கு வந்துட்டோம். இப்போ சொல்கிறேன், பெரிய ஸ்கேம் ஆச்சு. நான் அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து செக்இன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். சிரிக்குது பாருங்கள். எனக்குனே வர்றாங்க, நம்மளுக்குனே வருவாங்கல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோவாக்கு வந்து லாஸ்ட் டே தான் தீஞ்சு போயிட்டுக்கிறேன் நான். ஸ்ட்ரெஸ்ஸு, சரியான ஸ்கேமு. கார் வந்து சரியான ஸ்கேம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எத்தனை வாட்டி தான் டீசல் போடுறதுனே தெரில. உங்களுக்கு தனியாகவே ஜான் பிளாக்ஸ்லையோ இல்லை ஏஜி பிளாக்ஸ்லையோ தனியாக வந்து அந்த கோவா ஸ்கேம் கார் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியான ஸ்கேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்கேம் நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஈஸியாக நம்மளை நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்க. ஃப்ளைட் சவுண்டு அது பூகம்ப சவுண்டு மாதிரி இருந்துச்சு. ஃப்ளைட் சவுண்டு அது. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி டென்ஷன் ஆகி இப்போ தான் உள்ளே வந்தோம். ஓகேங்களா, உள்ளே வந்தோன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லையா, 3:30 மணி ஆக போகுது. இன்னும் சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு உக்காந்துக்கிறோம். 10 மினிட்ஸ் சொன்னாங்க, சாப்பிட்டு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த ஸ்கேம் பற்றி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அது எப்படி இருக்குன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வேணும்னா ஓகே ஜான் போடுங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் வந்து ஒத்துக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோ போடுங்க, நான் சொல்கிறேன்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சோலே பட்டர் வாங்கிட்டேன். ஏன்னா பார்த்த சுற்றி முற்றி எல்லாம் இந்த சப்வே ராப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நான் வந்து சோலே பட்டர் வாங்கிட்டேன். மோனாக்கு வந்து தாலி, நான்வெஜ் தாலி. சிக்கன் இல்லைன்னா இந்த மேடமோ உள்ளக்கிற குழந்தைய சாப்பிடாது, எட்டி விட்டுனுங்க. அது வெஜ்ஜு குத்தானா நான்வெஜ் போடுங்க. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது நான்வெஜ் தாலி? பல்லு காமிக்காத, சாப்பிட்டு முடிக்கணும். இல்லை ஒரு நாய் கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சுட்டு கொதிக்கன்ற பாரு, கொதிரி வச்சுட்டு அவ்வளோதான் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கா கொஞ்சம் டேங்கியா இருக்கு. கறி குழம்பு வந்து இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ளைட்லேருந்து இறங்குறது ஒரு பாடு இருக்குது பாருங்கள். யார் அது மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டப்புன்னு வந்து லேண்ட் ஆகிடும். ஆனால் இறங்குறதுக்குள்ளே ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடும். ப்ளஸ் நம்ம ஊர் சரியான மழை. இறங்குறோம் பிச்சு மேயுது. இப்போ கேப் வர பார்க்கணும். ஹாய், உங்களை விட்ட அப்படியே இருந்தோம். பேசி என்ன பண்ணுறது, ஒலிக்கிறேன். பேகை தூக்கணும், இத்த தூக்கணும், எல்லாத்தையும் நான் தான் தூக்கணும். பின்ன அது ஓகே, ரொம்ப கஷ்டம் எனக்கு. எல்லாமே நான் தானே பண்ணோம். இன்னும் இருக்கு. நல்லா ஜாலியா இருந்தீங்களா? யார் இது அதுக்கு போட்டி போட? இப்பயே போட்டி போடுது. இப்பயே எனக்கு தான் வாங்கி தரணும், நீங்க அது வாங்கி கொடுக்க கூடாதுன்னு. இப்பவே ஏய் எது வாங்கி தரலாம், ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கி தரணும், அப்புறமா தான் அதுக்கு வாங்கி தரணும். இப்பயே போட்டி. இது ஏன் இது அப்பப்போ என்ன லைஃப் பாய் விளையாட்டு ஆடுற மாதிரி மூடிக்கின்னு திறக்கிறது என்ன? சும்மா நட்டுக்கு நீ மறுபடியும் விட முடியலையாண்ணா? ஓ, கருப்பு படத்தை இருட்டில் உட்காந்து பார்த்துனுக்கிற. எப்படி நாங்கள் இல்லாம ஜாலியா இருந்துச்சா? நாங்க மம்மி இது மோனா மம்மி டாடின்னு கத்தின்னு இருந்திருக்கோம். கதை பேசினுப்பீங்க 2 பேரும். ஓகேப்பா,
வந்து ஒப்படைச்சிட்டாப்பா அவனை அம்மா இது கூப்பிட்டு வந்து விட்டுறதுக்குள்ள இல்ல மெட்டி கையில போட்டுருக்கேன் நான் கையில கால் வைக்கமாக தான் பார்த்தீங்களா இல்ல இல்ல சேஃபா கூப்பிட்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். இத லாஸ்ட் ட்ரிப் நோ ட்ரிப் இதுக்கப்புறம் என்னாலே ஆகாது. இதுக்கப்புறமா ஒரு ட்ரிப் இருக்கு. அது எது ட்ரிப்? ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பு. ஹாஸ்பிட்டல் ட்ரிப் பேபி மூன் ட்ரிப் இஸ் டன். முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஹாஸ்பிட்டல் ட்ரிப் நான் போய் நீங்க தான் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க. தள்ளி போ கால் விட்டு. ஸோ வந்து ரீச் ஆகிட்டோம். சரியான வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு எல்லாம் சூப்பராக நடந்துச்சு. நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டீங்க. நிறைய பேர் வந்து கோவாவில் போயிட்டு நீங்கள் ஒரு கோயிலோ பீச்சோ அப்படி காமிச்சுன்னுக்கிறீங்க, வேறு என்ன காமிங்கன்ட்டுன்னு. மோனாகிற பாடி கெப்பாசிட்டிக்கு பாடி கண்டிஷனுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வந்து கூப்பிட்டு போக முடியும். மோனாவை வேற எங்கேயும் நான் கூப்பிட்டு போக முடியாது. வேறு மாதிரி இடம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நாங்கள் போகிற ஆளோ இல்லை. பேபி முன்னா என்ன என்ஜாய் பண்ணுறது ஒரு என்ஜாய்மெண்ட் அவ்வளோதான். வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். நிறைய பேர் ஏன் ஃபாரின் போகலன்னு கேட்டிங்க. ஃபாரின் போகிற அளவுக்கு இப்போ பட்ஜெட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபாரின் போனோன்னா கூட 2 to 3 lakhs வச்சு வைக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃப்ளைட்டுக்கே வந்து அவ்வளோ போயிடும், ஓகேங்களா. ஒரு 2 பேருக்கு மட்டும் 1.5 போயிடும். அதுக்கப்புறமா லொட்டலுஸ்க்கு அது இது ரூமு அப்படின்னு பார்த்தாலே 2 to 3 lakhs அப்படியே போயிடும், ஓகேங்களா. அதனால நாங்கள் இப்போதைக்கு எங்கே போனால் நான் பேபி மூன் கொண்டாடுறோம். நம்ம வந்து இந்தியாவிலே முடிச்சிடலாம், பட்ஜெட்லேயே முடிச்சோன்னா திங்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து ஃபங்க்ஷனுக்கு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் ஆகும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து மோனாக்கு வந்து பேபி ஷவர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம அப்படி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இந்தியாவிலே போயிட்டு வந்துட்டோம். குழந்தை பிறந்த பிறகு நாங்கள் வந்து குழந்தையோட நிறைய ஊருங்களுக்கு போனோம். ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய வந்து பக்கெட் லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக முடிப்போம். ப்ளஸ் என்னோட லீவ் பற்றி எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, எப்படி உங்களுக்கு அவ்வளோ நாள் லீவ் வந்துட்டுன்னு. ஐடி, கார்பரேட், எம்என்சி இந்த 3 செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லீவுன்னு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஒரு 40 days லீவ் கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு, ப்ளஸ் 20 days கேஷுவல் அண்ட் சிக் லீவ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து 2 ஆப்ஷனல் லீவ் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ இது எங்களோட லீவு, நாங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எப்பயோ ஒரு நாள் பக்ரீத் வந்துச்சு இல்லைங்களா, பக்ரீத் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த பக்ரீத் ஒர்க் பண்ண நாள் வந்து எனக்கு காம்ப் ஆஃபாக கிடைச்சிச்சு. ஒரு நாள் காம்ப் ஆஃப் ப்ளஸ் நான் 3 days லீவ் போட்டேன். ஸோ நாங்கள் போயிருந்தேன் ஆக்சுவலி 4 days தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவாக்கு. ஸோ நான் அப்படி மெயின்டைன் பண்ணி அப்படி போயிட்டு வந்தேன். ஸோ இன்னும் வந்து மெட்டர்னிட்டிக்குன்னு ஒரு லீவ் இருக்கும். ஸோ ஜென்ஸுக்கு வந்து மெட்டர்னிட்டிக்கு ஒரு 10 நாள் தான் லீவ் தருவாங்க, ஓகேங்களா. ஆனால் லேடிஸ்க்கு வந்து மெட்டர்னிட்டி லீவுக்கு வந்து ஒரு வருஷம் கொடுத்துருவாங்க. பேபி வந்து செட் ஆகிற மட்டும் இது என்னது ஒரு 1 year ஆகிற மட்டும் வந்து சில பேர் வந்து போக மாட்டாங்க, அது பர்மிஷன் பேஸ்டு அது, ஓகேங்களா. பட் லேடிஸ்க்கு ரொம்ப நாளாக கொடுத்துருவாங்க மெட்டர்னிட்டி லீவ். ஜென்ஸ்க்கு ஒரு 10 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி நிறைய லீவ்ஸ் இருக்குது. இன்னும் இந்த வருஷத்துக்கு வந்து இன்னும் ஒரு 35 லீவ் இருக்குது எனக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த லீவ் தான் நான் யூட்டிலைஸ் பண்ணுறது தவிர எந்த ஆஃபீஸும் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அது அவங்கவுங்க ஏர்ன் லீவ்ஸ் அது. ஸோ இது கிளாரிஃபை பண்ண நினச்சா நான் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.